ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கிருபையினாலே இந்த உலகத்தில் வாழ்கிறோம் சுவாமி. எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய இரக்கத்தின்படியே, உம்முடைய தயவின்படியே, உம்முடைய கிருபையின்படியே எங்களை ஜீவனோடு காத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து எங்கள் ஆயுசை பெருக பண்ணி கழுகுக்கு சமமான வாழ வயது திரும்ப தந்து மான்களின் கால்களைப் போல எங்கள் கால்களை புதுப்பித்து காண்டா மிருகத்தின் ஒத்த பலனை கொடுத்து நாங்கள் நடக்க முடியாத நேரங்களிலே எங்களை சுமந்து எங்களோடு கூட நடக்கிற சமயங்களிலே எங்களோடு நடந்து கடக்க வேண்டியதை கடந்து செங்கடலை கடந்து யோர்தானை நடந்து பிளந்து இப்படி பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் எங்களுக்கு செய்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். மாறா போன்ற கசப்பான அனுபவங்கள் வழியாக கடந்து போனாலும் அடுத்த சில தினங்களிலே மதுரமான ஒரு சூழலிலே ஏலீமுக்கு கொண்டு வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஈசாக்குக்கு வாக்குதத்தம் அளித்தவர் கர்த்தர் கடைசியாக துறவை தோண்டின பொழுது அந்த வாக்குதத்தங்கள் இல்லாமல் அவன் வாழ்க்கையிலே வாக்குவாதம் இல்லாமல் வாக்குதத்தம் நிறைவேறினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்கள் தாய் தகப்பன், எங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், என் கணவன் மனைவி, வேலை, வியாபாரம், எங்களுடைய தேவைகள், வியாதிகள் மத்தியிலே நீர் போதுமானவராக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இனிமேலும் அப்படி இருக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்கிற செய்தியானது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக பிரயோஜனமாக இருக்க இதை நாங்கள் அநேகருக்கு சொல்லும்படியான கிருபா வரங்களை எங்களுக்கு தாரும். வரங்களினாலே எங்களை அலங்கரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே என்ற பாடலை நாம் பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டு கொண்டேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன்
தேவ சமூகத்திலே. மனமார மாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனமார மாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன், இயேசுவே உம்மை அண்டிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்க நிலை இதுதான் ஆண்டவரே. வனாந்தரம், பால் கடிப்பு, வியாதி, பலவீனம், தோல்விகள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், பிரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, திருமணமாகாத, குழந்தை பேர் இல்லாத ஒரு நிலைமை, வேலை இல்லாத ஒரு தருணம், உயர்வில்லாத ஒரு காலம், இப்படி கால சூழலிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே தேர்வு உம்மை நோக்கி பார்ப்பது தான், உன் கைகளை உயர்த்துவது தான், எனக்கு ஒத்தாசை வரும் பருவத நீங்கன்னு சொல்வது தான். இவை எல்லாவற்றையும் சரி செய்யணும்னா இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்வது தான். இயேசுவால் தான் எல்லாம் ஆகும் என்று சொல்வது தான். இந்த விசுவாச அறிக்கையை நாங்கள் பரலோகத்து நேராக நாங்கள் அறிக்கை செய்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாம் கூடும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உள்ளவனுக்காகிலும் பலவீனவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வதே உமக்கு லேசான காரியம், அற்ப காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வீர், அதி சீக்கிரத்திலே நியாயம் செய்வீர். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் விஷயத்திலே பொறுமையோடு இருந்து நியாயம் செய்வீர். இந்த நாள் நியாயம் செய்கிற நாளாக மாறட்டும். அநேகருடைய நான் சொன்ன காரியங்கள், இப்பொழுது புலம்பின காரியங்கள் நிறைவேறுகிற அல்லது அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறுகிற அந்த பெரிய பதில் வருகிற நாளாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன். என் நாமத்தினால இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கல, இப்பொழுது கேளுங்கன்னு சொன்னீங்களே. இயேசுவின் நாமத்தில் ஏதோ உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்களுக்கு சார்பாக எத்தனை குறிப்புகளை நாங்கள் வைத்தோம். நிறைய செயலிழப்புகள், நிறைய யூட்ரஸில் ப்ராப்ளம், நிறைய கிட்னியில் ப்ராப்ளம், நிறைய பேருக்கு எலும்பில் பிரச்சனைகள், சர்விட்டிக்கல் வெர்டிகோ என்று சொல்லப்படுகிற பலவிதமான வியாதிகள், மூளை சம்பந்தமான வியாதிகள், ஸ்பெஷல் சைல்டு, இவள் எல்லாரையும் கர்த்தர் என்று சுகமாக்குவீராக, பலப்படுத்துவீராக. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவரே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சாட்சியாய் சொல்ல உதவி செய்யும். பிளட் ப்ரெஷரையும் சுகர் லெவலையும் நார்மல் லெவலையும் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் வல்லமை புறப்பட்டு வரட்டும். பிள்ளைகள் எதுக்கெல்லாம் செபிக்கிறாங்களோ அதற்கெல்லாம் ஒரு விடை கொடுப்பீராக. பண தேவையெல்லாம் சந்திப்பீராக. கடன்கள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நான் நேற்றே சொன்னேன், பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்பட வேண்டும். பலவந்தப்படுத்துகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். அழுகையோடு எப்படி எசேக்கியா ஆண்டவரிடத்துல கேட்டு பதிலை பெற்றுக்கொண்டான் என்று நேற்று சொன்னேன்.
சொல்லும் பொழுதே நான் இந்த வாரத்தில் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் திருமறையில் எப்படி ஜனங்கள் அழுகையோடு வந்தபோது கர்த்தர் அவள் அழுகையை களிப்பாக மாற்றி ஆசீர்வதித்து அவர் வாழ்க்கையை மாற்றினதை நாம் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம் கண்ணீரை களிப்பாய் அவர் மாற்றப் போகிறார். நம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றப் போகிறார். இழப்புக்கு ஈடு செய்ய போகிறார். விசுவாசத்தோடு கேளுங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையோடு இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனன் ஆனான். யார் இந்த ஆகார்? சரி, ஒரு சின்ன, ஏன்னா நம்ம நேரம் இல்லாதனால ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம 2 பகுதியாக கூட நம்ம வாசிக்கலாம். அவ்வளவு ஆழமான சத்தியங்கள் ஆகாரை பற்றி. ஆகார் என்றால் அதனுடைய பெயரின் அர்த்தம் ஸ்ட்ரேஞ்சர். இன்னொரு அர்த்தம் எபிரேயத்தில் மிகவும் பயந்தவள் என்ற அர்த்தம். அந்நியன் அல்லது அந்நிய மகள், அந்நிய பெண், பயந்தவள் என்ற அர்த்தம். சரி, நாமும் கூட நம்ம இந்த இடத்துல எல்லாரும், ஆண்களும் பெண்களும் எல்லாரும், நாம் ஆகாரின் இடத்திலிருந்து இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஆகார் எந்த தேசத்தை சேர்ந்தவள்? இப்படி பார்த்தா ஆகார் எகிப்து தேசத்தை சேர்ந்தவள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் கானானிலிருந்து எகிப்துக்கு போன பொழுது அங்கே எகிப்தில் இருந்த ராஜா பார்வோன் உடைய பிரபு அவளை கண்டு, அதாவது ஆபிரகாமின் மனைவியை கண்டு ரொம்ப அழகுள்ளவள் என்று அவளை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அப்போ கர்த்தர் அவன் குடும்பத்தை வாதித்தார். அப்புறம் உண்மையை அறிந்து கொண்டு இது ஆபிரகாமின் மனைவிதான் என்று அறிந்து கொண்டு வசனம் பாருங்க, 16ஆம் வசனம், ஆதியாகமம் 12:16. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. கவனிச்சிங்களா? இப்போ சாராள் குழந்தை இல்லை என்ற பொழுது இந்த எகிப்து வேலைக்காரி பெண்ணாகிய ஆகார், ஏன்னா நான் ஏற்கனவே ஆகாரின் பெயருடைய விளக்கத்தை உங்களுக்கு சொன்னேன். தான் வேலைக்காரர்களிலே மிகவும் பயந்தவள், மிகவும் மென்மையானவள், எதிர்த்து கூட பேசாதவள் என்றுதான் நம்ம அந்த பெயரை வைத்து அவருடைய கேரக்டரை விளங்கி கொள்ள முடிகிறது.
அப்பேற்பட்ட பொண்ணு இப்போ போய் தான் எஜமானுக்கு 85 வயதில் ஒரு கல்யாணம் பண்ணோம், ஒரு பெண்ணை பார்த்து என் கணவனை கல்யாணம் பண்ணிங்கன்னா எந்த பெண் ஒத்துப்பா பாருங்க. ஆனால் இந்த ஆகார் எகிப்து பெண்ணாக இருந்தாலும் ஒத்துக்கொண்டால் ஒருவேளை அவளை கட்டாயப்படுத்தி அவள் கணவனுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்திருக்க வேண்டும். அப்போ நான் இங்கே கொஞ்சம் நிறுத்துறேன். இப்போ ஆகார் ஆபிரகாமுக்கு மனைவியானது கட்டாயத்தினாலா அல்லது சாராள் அவளுடைய விருப்பத்தினாலா அல்லது ஆபிரகாமுக்கு கொஞ்சம் கூட இதில் விருப்பம் இல்லையோ என்ற கேள்வியெல்லாம் நீங்கள் முன்வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு இந்த காலை வேலையில் அல்லது இந்த வேலையில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம்னா ஆகார அவளுடைய பலவீனத்தை வைத்து, அவளுடைய அடிமைத்தனத்தை வைத்து, அவ வேலைக்காரியா நினைச்சதை அதை பயன்படுத்தி கொண்டு, வேலைக்காரி என்பதை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய கணவனுக்கு ஒரு கட்டாய திருமணத்தை அவள் செய்து வைத்தான். திருமணமோ அது மறுமணமோ தெரியல. அப்படியே பிறந்த குழந்தை தான் இஸ்மவேல். இப்படி இந்த போராட்டத்துக்குள்ளே வளர்ந்தபடியினால அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை வந்தவுடனே ஆகாருக்கு தன் நாச்சியாராகிய சாராளை அற்பமாய் எண்ணினாள். அது வரைக்கும் அவள் ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டு, வெரி குவைட்டு, எல்லா ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கிற எல்லா மென்மையான எல்லா காரியங்களும் அவளுக்குள் இருந்தது. ஆனால் திருமணமாகி ஒரு குழந்தை வந்தவுடனே அந்த நாச்சியார், சொந்த நாச்சியாரை அவள் அற்பமாய் எண்ணினாள். இது உலக இயல்பு. நம்ம ஒரு சைடில் மாத்திரம் பார்க்கக்கூடாது, பல கோணங்களிலே நம்ம பார்க்க வேண்டும். அற்பமாய் எண்ணினாள். இப்படி அற்பமாய் எண்ணும் பொழுதுதான் முதல் தடவை அவளை விரட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆன புதுசில் அவளை விரட்டுறாங்க. அவள் ஒரு இடத்துக்கு போனாள் பாருங்க, 16ஆம் வசனத்தில். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமைப்பெண் உன் கையில் இருக்கிற. 6ஆம் வசனம், உன் பார்வைக்கு நலமானதை செய் என்றால் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர். இது ஒரு முக்கியமான சத்தியம். நம்ம கதை அந்த இந்த 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 கேரக்டரை நம்ம தீர ஆராயும் பொழுது இதை நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்க. கர்த்தருடைய தூதனானவர். எங்கெல்லாம் திருமறையில் கர்த்தருடைய தூதனானவர் வருகிறது என்பதை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க தயவு செய்து. அது உங்களுக்கு எக்ஸசைஸாக நான் கொடுத்துருக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் என்று வருகிறது எல்லா இடத்திலும். ஆனவன் இல்லை, தூதர், கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வருகிற எல்லா இடத்திலும் அது யார்? ஆங்கிலத்தில் ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்று வரும். an angel of the Lord, the angel of the Lord, an angel of the Lord வருகிற இடங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். நல்ல கவனிங்க. சில இடங்கள் நான் சொல்கிறேன், அந்த வசனத்தை நீங்கள் எனக்கு தேடி கண்டுபிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்பை அல்லது கமெண்ட் எழுதுங்க. செங்கடலை கடக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் பின்னாடி இருந்து முன்னாடி போனார், அல்லது முன்னே இருந்தவர் பின்னே வந்தார். ஒரு நிகழ்ச்சி. ரெண்டாவது, சீனாய் மலையிலே கர்த்தருடைய தூதனானவர். மூன்றாவது, சிம்சோன் இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி, மனோவாவிடத்தில் கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி. இந்த இடங்களிலே வருகிற இடத்துல எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறேன். ஆகார் கைவிடப்பட்ட நிலையில்
கணவனாலே துரத்தப்பட்ட சமயத்திலே, நாச்சியாரால் கொடுமையாய் நடத்தப்பட்ட சமயத்திலே, அவள் வீட்டை விட்டு ஓடி போகிற சமயத்திலே, என் கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு எதிர்பட்டார். ஆமென் சொல்லுங்க. இது ஆக்சுவலி இதை நான் தியானிக்கும் பொழுது காலையில் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது அவள் யாரும் கூப்பிடல. இது பாருங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு பெண்ணு ஹஸ்பண்டு, அதாவது அவர் கணவனும் அவருடைய நாச்சியாரும், ஒருவேளை இந்த காலத்தில் நமக்கு நாச்சியார் இல்லைனாலும் அநேக மாமியார்களாலே நடைபெறுகிற கொடுமைகளை நாம் பார்க்கிறோம். நாத்தனார்கள் வழியாக நடைபெறுகிற கொடுமைகளை பார்க்கிறோம். இங்க ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ, நான் பொதுவாக பேசுறேன், யாரோ கைவிடப்பட்ட நிலையில வீட்டை விட்டு துரத்தப்பட்டு வேதனையோடு மனசெல்லாம் சோகத்தை சுமந்து கொண்டு அவங்க வனாந்தரத்தில் போகிற பொழுது யாரை சந்திக்கிறார்? சந்திக்கிற நபர் யார் தெரியுங்களா? கர்த்தருடைய தூதனானவர். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலையில, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஆகார் சூழ்நிலையில நீங்க இருப்பீங்கன்னா, ஒருவேளை ஆஃபீஸை விட்டு உங்களை விரட்டிட்டு, அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்களை பகைத்து விரட்டி, அல்லது உங்கள் சமுதாயத்தில் உங்களை விரட்டி துரத்தி நீங்கள் இருக்கக்கூடாது என்று இந்த இடத்துலேருந்து போ என்று சொல்லி உங்களை அவமானப்படுத்தினாலும், கர்த்தர் சொல்லுகிறத சொல்கிறேன், நல்ல கவனிங்க. 7ஆம் வசனம் 16:7, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே அருகே இருக்கிற நீருற்றங்களிலே கண்டுபிடிப்பாருங்க. நிச்சயம் கண்டுபிடிப்பார். இவ உண்மையாகவே கானான் தேசத்து பெண் அல்ல, எகிப்து தேசத்து பெண், இஸ்ரவேல் அல்ல, அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அல்ல. ஒருவேளை ஆபிரகாம் பிறகுதான் அந்த இஸ்ரவேல் என்ற ஒரு பெரிய வருது. ஆனாலும் ஆபிரகாம் நிமித்தமாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆபிரகாம் மேலே ஒரு குற்றம் இருக்கிறது. அவன் தான் தம் மனைவிய தோளில குடத்தை வைத்து அனுப்பி வைத்தான், தண்ணீரை வைத்து அனுப்பினான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரியமானவர்களே, நம்மை சந்திக்க ஒருவர் வருகிறார், பார்க்கிறார். அவர் கர்த்தருடைய தூதனானவர் வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றநிலை கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அன்பா விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்ம நிலையை அறிந்து வனாந்தரத்தில் நம்மை பார்த்து, நம்முடைய நிலையிலே பார்த்து, நம்ம எந்த இடத்துல கொடுமையோடு நடத்தப்படுகிறோம் என்ற நிலையை பார்த்து, வாழ்க்கையே வெறுத்து போய் ஒரு கடற்கரையிலையோ ஏதோ ஒரு பார்க்கிலையோ இதை உக்காந்து ட்ரெயின்லையோ அல்லது பஸ்லையோ நீங்க போய்கொண்டே கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களை கர்த்தர் பார்த்து அவர் கேட்கிற கேள்வி, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வம் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம எதுக்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு அவள் சொல்லுகிறார், என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், திரும்ப பாருங்க, தூதனானவர், நீ உன் நாச்சியாரிடத்திலே திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். வாக்குத்தத்தம் பாருங்க, யார் கொடுத்திருமா? முதலாக இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய தூதனானவர் யாருன்னு சொன்னேன்? இயேசு கிறிஸ்து. ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த என்டையர் பைபிள். முதல்ல ஆகாருக்கு தான் கர்த்தருடைய தூதனானவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தரிசனமாகி அவர் சொல்லுகிறார், அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ண முடியாததாய் இருக்கும் என்றார். அந்த பிள்ளைக்கு ஒரு பேரை வைக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கிறார். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரரை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால்
அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய். அப்புறம் பாருங்க, அப்பொழுது 13ஆம் வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. ஒரு அந்நிய பெண் சொல்றாங்க. நாம சொல்றது இல்லைல்ல, நம்ம ஆண்டவர் நம்ம பார்க்கல, நம்மள பிரியமா இல்லை, நம்ம கைவிட்டாரு, நான் வேதனை போவதுக்கு காரணமே ஆண்டவர் தான் அப்படின்லாம் கூட சொல்றோம். அவரால் தான் இது நடந்தது. நான் ஏன் உத்தமமா நடந்தேன், நான் உத்தமமா நடந்ததுக்கான காரணம், அதுக்கு வந்த அதுக்கு வந்த ரிவார்டு தான் இது அப்படின்லாம் புலம்புறோம். இந்த மகள் சொல்றாங்க, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பார்ரெத்துக்கும் நடுவே இருக்கிறது. திரும்பி சொல்ல, நான் இங்க நிறுத்துறேன். நாளைக்கு நான் மிகவும் மீண்டும் அவ கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போனதை, அவ பிள்ளையோடு போனதை, இங்க வயிற்றில் பிள்ளையோடு ஓடி போகும் பொழுது கர்த்தர் அவனை கண்டார். அடுத்து பிள்ளை வளர்ந்து அவள் விரட்டப்பட்ட பொழுது அவளுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பல விதமான படிநிலைகளிலே போராட்டம் உண்டு. இங்க அவ சொல்றா, என்னை காண்பவரை நான் இந்த இடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். என்னை காண்கிற தேவன், ஆகையால் தான் அதுக்கு லகாய் ரோயி என்று பெயரிடப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில அங்கலாய் போடும் அந்த வேர்ட் ஸ்டடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அற்பமாய் எண்ணப்பட்டவர், அங்கலாய்ப்போட, மரண பயத்தோட, தனிமையா ஒரு கர்ப்பவதி ஓடுகிறாள். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட வேதனையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே போய் கொண்டிருக்கிறோம். இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுகிற என்னுடைய ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணுக்கு தரிசனமாகி தோன்றி, நான் உன்னை பார்த்தேன், உன் அங்கலாய்ப்பை நான் பார்த்தேன், உன் வேதனை அறிந்திருக்கிறேன், நீ எங்க போற எங்க வர என்று அனுசரணையாய் விசாரித்து, நான் உன் பிள்ளைய பெரிய ஜாதியாக்குவேன், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய், அவன் வில் விதையில சிறந்திருப்பான். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. துஷனாய் இன்றும் கூட அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை. பெரியமானவர்களே, என் ஆண்டவர் பெரியவருங்க, நிச்சயமாகவே பெரியவர். இன்று நம்முடைய அங்கலாய்ப்பை, நம் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன். சோமண்டாமா, ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ஆழமா அதை நீங்க சிந்தித்து பாருங்க. ஆகார் அடிமை பெண், எகிப்து தேசத்து பெண், பார்வோனின் பிரபுக்கினாலே அடிமையாய் கொடுக்கப்பட்டு கிஃப்டா கொடுக்கப்பட்ட பெண். பிறகு அந்த குடும்பத்திலே கொஞ்சம் சற்று உயர்த்தப்பட்டு, அதுவும் கட்டாயப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கூட சந்தோஷமா இருந்ததா என்று தெரியாது. அந்த வேதனையிலே அவள் விரட்டப்பட்டாள், அந்த வேதனையிலே அவள் துரத்தப்பட்டாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சந்தித்து, பிரியமானவர்களே, சூருக்கு போகிறவனாங்கிற வழியிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். நம் நிலை இதுதான். திஸ் இஸ் வாட் ஐ ஆம் என்று நீங்கள் இப்போ சொல்லலாம். இதுதாங்க என் நிலைமை, இதுதான் என் நிலைமை. ஒருவேளை நீங்கள் கணவனாலே நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், மனைவியினாலே கைவிடப்பட்டவர்கள் அநேகர் உண்டு, பிள்ளைகளாலே
கைவிடப்பட்ட பெற்றோர்கள் உண்டு. வேலை இல்லாமல் வனாந்தரத்தில் வாழ்கிற ஒரு சூழல். கையில் கொஞ்சம் கூட காசு இல்லாமல் தேவையோடு வாழ்கிற ஒரு கூட்டம். இப்படி பலவிதமான போராட்டங்கள் வழியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are running. எங்க தெரியுமா? We are in the desert. வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கு. யாரும் இல்லாத இடத்துல, துணைக்கு ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட தனிமையில் இருக்கிறவர் அந்த மகள் சொன்னார், என்னை காண்பவரை நான் என்று கண்டு கொண்டேன். அவர் என்னை காண்கிற தேவன். லஹாய் ரோயி என்று பெயரிட்டார். ஓ, நீர் என்னை காண்கிற தேவன். கண்களை மூடி நாம் செபிப்போம். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். அப்பா, வேதத்தில் இருக்கிறவங்களை பார்க்கும்படி நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கண்டு இறங்கி வந்து, எஸ் லார்ட், ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாய் அவரண்டை வந்தாயானால் கானக நீருற்றை கண்டிடுவாய். அழாதே மகளே, மகனே அழாதே. உன் வேதனை எனக்கு தெரியும். நீ போகிற பாதை நான் அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் யோபுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார். நீ போகிற பாதை எனக்கு தெரியும். இன்று ஆகாரை தொடுகிற கர்த்தர், ஆகாரை போன்று கவலையோடு, சஞ்சலத்தோடு, வேதனையோடு ஓடி போகிற நிலையில இருக்கிற கர்த்தர் ஒருவரை தொடுவீராக. அது வியாதியாக இருக்கட்டும், பிரிவாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், தனிமையாக இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், சோர்வாக இருக்கட்டும், திருமணமாகாமல் இருக்கட்டும், திருமண முறிவாக இருக்கட்டும், குழந்தை இல்லாமல் இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவர். லஹாய் ரோயி, என்னை காண்பவரை நான் கண்டேன். இந்த வேளையிலே கர்த்தரை பார்க்கிற கிருபைகளை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இட்ஸ் a very special appearance, Lord. ஆகாருக்கு முதலாக என் ஆண்டவரே வந்தார். படைப்புக்கு பிறகு என் ஆண்டவர் வந்து பேசின நிகழ்ச்சி. ஆண்டவர், இப்பொழுதும் கூட நீர் வந்து ஒவ்வொரு குடும்பங்களிலே பிரவேசித்து ஒவ்வொருவரையும் ஆற்றுங்க, தேற்றுங்க. உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். குழந்தையை கொடுங்க, வேலையை கொடுங்க, திருமணத்தை நடத்தி வைங்க, வாழ்க்கையை கட்டுங்க, ஆலோசனை கொடுங்க. நீ போய் அடங்கியிரு, ஆலோசனை கொடுங்கப்பா. இந்த வேலையில நீ இரு, நான் காண்பிக்கிற இடத்துல இரு, நான் சொல்ற வரைக்கும் நீ போகாத, நீ திரும்பி போ என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பர், அற்புதங்க செய்யுங்களப்பா, அதிசயங்க செய்யுங்க. தேர்வு எழுதின பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுங்க. அட்மிஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல இடத்துல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல அட்மிஷன் கொடுங்க. ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆகாரை கண்ட கர்த்தர் என் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பாருங்க. என் பெற்றோர்களை பாருங்க, என் உடன் பிறந்தவளை பாருங்க, என் பிள்ளைகளை பாருங்க. அது உம்முடைய பிள்ளைகளப்பா. பிற பிள்ளைகளை பாருங்க.
நடக்க முடியாத நடக்க வைங்க. வேலையில்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. கேன்சர் எல்லாம் கர்த்தர் கேன்சல் பண்ணி போகட்டும். அதிசயம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் மீண்டும் சதா நிலைத்திருப்பதாக. ஆமென்.